தினமலர் அன்பான வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், பொருளாளர் உள்ளிட்ட மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இது இந்த தேர்தலில் எவ்வளவு முக்கியமான பேசு பொருளாக மாற இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களுடைய இணைவு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு என்ன மாதிரியான சோர்வை கொடுக்க இருக்கிறது, அரசியலில் என்ன மாற்றங்கள் காய் நகரத்தில் உருவாக்கும் ஈசாந்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணா நம்மோடு இணைந்திருக்காங்க. துரைக்கண்ணா சார், ஓபிஎஸ் திமுகவில் இணைவாருன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இன்று அவருடைய இணைவை எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு அரசியல்வாதியும் தங்களுடைய அரசியலில் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும் எதிர்கால அரசியலை தீர்மானிப்பதற்கும் அவ்வப்போது சில முடிவுகளை எடுப்பார்கள். அந்த அடிப்படையில திரு ஓபிஎஸ் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று கடந்த 4 ஆண்டுகளாக அவர் நடத்திய சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம், தார்மீக ரீதியிலான போராட்டம் எதுவுமே பயனளிக்கவில்லை. எப்படியாவது ஒருங்கிணைத்து விடுவார்கள் என்று நம்பிய பாரதிய ஜனதா கட்சியும் கைவிட்டு விட்டதால் வேறு வழியின்றி இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உச்சபட்ச பொறுப்புகளில் இருந்தவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இருந்த இருக்கையில் அமர்ந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் திடீரென காலமெல்லாம் 53 ஆண்டுகளாக இருதுருவ அரசியலை மேற்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்று இணைவது என்பது தார்மீக அடிப்படையில் பெரும்பாலானோர் அதை ஏற்க மாட்டார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்பதால் இத்தகைய முடிவை எடுத்திருக்கிறார். இது ஒரு வரலாற்று தவறு என்பதுதான் என்னுடைய பார்வை சகோதரா. இது திமுகவுக்கு என்ன பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கூட்டணி இருக்கிறது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தனக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் வருகிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சிறிய கட்சிகளையும் அரவணைத்து செல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக உயர் பொறுப்பில் இருந்த ஒருவர் வருவது என்பது திமுகவுக்கு நிச்சயமாக ஆதாயம்தான். அந்த ஆதாய அரசியலை கருத்தில் கொண்டுதான் இந்த செயலில் ஈடுபட்டு அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களை இணைத்திருக்கிறார்கள். என்ன பொறுப்புகளை கொடுக்க போகிறார்கள், எந்த இடத்தில் அவரை அமர வைக்க போகிறார்கள் என்பது நமக்கு போக போக தெரியும். நான் அறிந்த வகையில் அவருக்கு கட்சியில திரு துரைமுருகன் அவர்கள் உடல்நலக்குறைவாக இருப்பதால் அவருக்கு தீவிர அரசியலில் ஈடுபட முடியாது என்பதால் அவருக்கான இடம் நிச்சயம் இவருக்கு கிடைக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்று, வெற்றி பெற்று வருகிற பொழுது இவருக்கு பேரவைத் தலைவர் பதவி கூட கொடுப்பாங்க அல்லது அவை முன்னவர் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேசியங்கள் வதந்திகளாக உலவி கொண்டிருக்கிறது. அப்படி பேரவைத் தலைவர் என்கிற பொறுப்பு வருகிற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி இந்த முறை மீண்டும் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்று வந்தால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்று திரு ஓபிஎஸ்ஐ அழைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும். அத்தகைய எண்ணம் திமுகவுக்கு இருக்கிறதா என்பது கூட நமக்கு தெரியல. வெற்றிக்கு பிறகு தெரிய வரும் என்று கருதுகிறேன் சகோதரன். நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு. நன்றி.